எலும்பு பயலே என்னை பாரடா. நான் வைக்க போற எலக்ட்ரிக் சாக்குல சாக போறடா, நீ சாக போறடா. தூக்கத்திலே சிரிப்பா? இருடி இரு, உடம்புல வயர சுத்தி கனெக்ஷனை கொடுத்து சுச்சிய போடுற, அப்படி எரிஞ்சு சாம்பலா போ. அட பாவி, சாம்பலா போவான்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏய் என்ன முட்டாள், இன்னைக்கு நீ தினசந்தி பேப்பர் படிக்கல? பவர் கட்டுன்னு போட்டு நின்னுச்ச. பவர் கட்டா? அட பாவி, அத படிச்சுட்டா நிம்மதியா படுத்திருக்கியா? நான் பார்க்காம போயிட்டேனே. இது கூட தெரியல, நீ என்ன கொல்ல போறியா? நான் போய் உன்னை கொல்ல வருவனா? உன் உடம்புல இருக்க எலும்புல கரண்ட் பாஸ் ஆகான்னு செக் பண்ணி பார்த்தப்பா. டேய், உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதா? இருந்தாலும் உன் மேல எனக்கு கோபம் இல்ல. நீ என்ன கொல்ல வந்ததுக்கு காரணம் சரோஜா மேல நீ வச்சிருக்க பாசம்தான். எனக்கு தெரியும். புரிஞ்சுக்கிட்டா சரிதாப்பா. ஏதோ இந்த ஜென்மத்துல என் சரோஜாக்கு நீ நல்ல புருஷனா வந்துகிற. அத கெடுக்க நான் விரும்பல, அதனால நான் விட்டு குத்துறேன். ஐயா, நீ உண்மையிலேயே பெரிய தியாகியா தியாகி. உன் சமாதில உனக்கு கோயிலே கட்டி வைக்கிற ராசா, நீ போயிட்டு வா. காதல்ல தோல்வி விட்ட இந்த கால இப்ப போறேன். காதலிலே தோல்வியுற்றான் காளையொருவன், கடந்த பின்னே அமைதி எங்கு பெறுவான். காலம் கடந்த பின்னே அமைதி எங்கு பெறுவான். பாபா, சூர்யா, அந்த ஷிரடி பாபாவே நேர்ல வந்த மாதிரி இருக்குப்பா. ஆமா, ஸ்கூல்ல மாறு வேஷம் போட்டியா? அதோடவே வந்துட்டியா? ஆமா, மாறு வேஷம் போட்டுதான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். ஆமா, நீ என்ன படிக்கிற? பாபா அவதார சரித்திரம். உனக்கும் பாபாவை பத்தி படிச்சு சொல்றேன். பாபாவை பத்தி ஏங்கிட்டியவா? சரி சொல்லு. ஐயோ, இந்த நேரத்துல போய் பவர் கட் ஆயிடுச்சு பாரு. அதனால என்ன? விளக்கு இருக்கே, ஏத்திக்கிட்டா போச்சு. விளக்குல எண்ணெய் இல்லப்பா, தீந்து போயிடுச்சு. தீந்து போச்சா? இரு வரேன். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். ஆனந்த கீதாலயம், அது எல்லோருக்கும் சரணாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம் தான் கமலாலயம். சாய் பாபா, சாய் பாபா, சாய்நாதா, சாய் மாதா, சாய் ராம், சாய் ராம். என்னப்பா இது? கண்ணில விளக்கு எரியுது. உனக்கு இந்த சக்தி எப்படி வந்தது? பக்தியோட பாபாவை நினைச்சா பாறையிலும் தேன் ஊறும். அல்லாஹ் மாலிக். டேய், உங்க அம்மா தான் ஊர்ல இருந்து வந்துட்டால, திரும்ப கோல் கழிச்சுக்கிட்டு இருக்கிற? இதுவும் நாள் கணக்கு தான், காளிங்கராயன் கணக்கு. காளிங்கராயனா? பாவம், அவன் ஆயுசு முடிய இன்னும் 4 நாள் தான் இருக்கு. உன் ஆயுசே இன்னும் 40 நாள் தான். ஆமா, காளிங்கராயனை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? உலகமே என் சுண்டு விரல்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் மாலிக்.
பாபா, ஓ பாபா, நான் தான் ரங்கண்ண பொம்மை ரங்க வந்திருக்கேன். உங்களுக்காக என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. இலை 2 இலை 1 2. உங்களுக்கு இஷ்டமான தேங்காய், அப்புறம் கடலை பொரி 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 எல்லாம் உங்களுக்கு இஷ்டமானதுதான். பாபா நீ வேகமாய் வாராய், வேகமா வாராய், இந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்வாய். வா பாபா. கும்பிடுறமா. வணக்கம் ஐயா. என்ன இதெல்லாம்? படையலுமா? பாபாவுக்கு படையலு. சீக்கிரமா வர சொல்லுங்க, சீக்கிரமா வர சொல்லுங்க, வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. என்ன சொல்றீங்க ஐயா? இந்த வீட்டுல ஏது பாபா இருக்காங்கம்மா? 2 பாபா பங்களாவில் இருக்காங்க. இந்த பங்களாவில் இருக்கிற 2 பிள்ளையுமே பாபா தான். ஆமா. ஏய், என்ன சொன்ன? இந்த பங்களால 2 பசங்க இருக்காங்களா? ஆமாங்கய்யா. நீ பைத்திய மாதிரி இருந்துகிட்டு எங்களை பைத்தியக்காரனாக பாக்குறியா? இந்த பங்களால 2 பசங்க இல்ல, ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். இல்லீங்கய்யா, 2 பேர் இருக்காங்க. ஒரே உருவத்துல 2 பேர் இருக்காங்க. போன வாரம் 2 பேரும் ஒன்னா வந்து என் வீட்டுல ஒன்னா சாப்பிட்டாங்க. என் வீட்டுல 2 பேர் இருக்காங்கன்னு சொல்றேன்ல, எங்க கூப்பிட்டு பார்க்கலாம். இருங்க, வர சொல்றேன். பாபா, என்னையா 2 பேர் இருக்காங்கன்னு சொன்ன? ஒருத்த மட்டும் தான் வந்திருக்கான். இன்னொரு பையன் எங்க? வர சொல்றேன். இருங்க. பாபா, அன்னைக்கு ஒன்னா தானே வந்தீங்க, இன்னைக்கு ஏன் தனியா வந்திருக்கீங்க நீங்க? இன்னொரு பாபா வர சொல்லுங்க. பாபா கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. கூப்பிடுங்க பாபா, கூப்பிடுங்க. இன்னொருத்தர் இருந்தாடா வரத்துக்கு. எங்களே போய் சொல்லி ஏமாத்திரியா? இல்லைங்க, நான் போய் சொல்லல, நிஜமா தான் சொல்றேன். 2 பாபா இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. இங்க கூப்பிடா. வந்துட்டியா பாபா? பாத்தீங்களா, நான் சொன்ன 2 பாபா இருக்காங்க, வந்துட்டாங்க. என்ன காப்பாத்த வந்துட்டாங்க. லட்சுமி, இந்த வீட்டுல 2 சூர்யா இருக்கிறதா நான் சொன்னேன், நீ நம்பல. இப்ப என்ன சொல்ற? நான் சொன்னது உண்மைதான் நிரூபிச்சிட்டேன். இனிமே இந்த வீட்டுல இருக்க நான் விரும்பல. வரேன். கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. எதுக்காக நீங்க இப்ப இந்த வீட்டை விட்டு போகணும்? ரோசம் உள்ள எந்த ஆம்பளையும் இதை தாண்டி செய்வான். நம்ம புள்ள மாதிரியே இன்னொரு புள்ள எப்படி எப்படி வந்தா? எனக்கு தெரியாம நீ அவனை வேற எவனுக்கோ பெற்றிருக்கணும். ஐயோ, இப்படி அபாண்டமா பேசுறீங்களே, இது தேவத்துக்கே அடுக்காது. அப்படின்னா அந்த இன்னொரு பையன் யாரு சொல்லு. தெரியலங்க, எனக்கு தெரியல. கும்பிடுற தெய்வமா இல்ல குட்டி சாத்தானா? வந்திருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியல. தெரியணும்டே, தெரிஞ்சுக்கணும். ஒரு தாய்க்கு பெத்த பிள்ளைது மத்த பிள்ளைதுன்னு தெரியணும்டே. இந்த பார், நான் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு நீ நினைச்சினா வேஷம் போட்டு வந்திருக்கிற பையன் யாருங்கிறத கண்டுபிடிச்சு முதல்ல அவனை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. இல்ல இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது.
எந்த தாய்க்குமே வராத சோதனை எனக்கு இப்ப வந்திருக்கு. நான் பெத்த புள்ள எதுன்னு எனக்கே அடையாளம் தெரியாதது கொடுமை இல்லையா? என் மேல ஆன, நான் பூஜை பண்ற பாபா மேல ஆன, என் சூரிய உருவத்துல வந்திருக்கிறது யாரா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு. அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். அவசரப்படுற, நல்லதில்ல. நல்லது கெட்டது எது நடந்தாலும் அது என்னோட போகட்டும். எனக்காக யாரும் கவலைப்பட வேண்டாம். அதுக்காக இங்க யாரும் அவதாரம் எடுக்க வேண்டாம். வந்திருக்கிறது துஷ்ட தெய்வதை இல்ல, இஷ்ட தெய்வம். ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் தெய்வம். அந்த தெய்வத்துக்கு முன்னால வேற எந்த தெய்வமும் பெருசில்ல. என் வீட்டை தேடி வந்திருக்கிறது அந்த ஷிரடி பாபாவாவே இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. போயிடு, இந்த வீட்டை விட்டு போயிடு. என் சூர்யாவை விட்டு போயிடு, போயிடு. நீ கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், போயிடு, போயிடு. வாப்பா வா. உன்னையும் அவங்க அடிச்சு வெட்டிட்டாங்களா? உனக்கு வேணும், உனக்கு வேணும்யா. ராமனா வந்த, காட்டுக்கு அனுப்பிச்சாங்க. கிருஷ்ணனா வந்த, ஜெயில கடந்த. ஆஞ்சநேயனா வந்த, வாழ நெருப்பு வச்சாங்க. சிவனேன்னு உட்கார்ந்து இருந்த, பிச்சை எடுக்க வச்சிட்டாங்க. அப்படியும் நீ திருந்தல. எப்படியாவது மனுஷங்களுக்கு நல்லது பண்ணணும், நல்லது பண்ணணும்னு அவதாரம் எடுத்துக்கிட்டே இருக்கிற. உனக்கு வேணும்பா, வேணும். இது கொட்டுறது தேலோட குணம், திட்டுறது மனுஷனோட குணம், மன்னிக்கிறது தெய்வத்தோட குணம். வந்த வேலையை முடிக்காம நான் போக மாட்டேன். அது வரைக்கும் எங்க இருக்க போற? இப்ப அடிச்சு விரட்டினாங்களே அந்த பங்களாவிலயா? பேருக்கு மட்டும்தான் நீ பக்ரி. ஆனா பங்களா வாசம் நல்லா பழகி போச்சு. உனக்கு சுகமா இருந்து பழகி போச்சு. நீ இந்த மாதிரி குடிசைல எல்லாம் இருக்க மாட்டே, எனக்கு நல்லா தெரியும். இருக்க மாட்டேன். ஏன் இருக்க மாட்டேன்? ஏழைங்களோட இதயம் தான் என்னோட நிரந்தர கோவில். நான் இங்க இருக்கதான் வந்திருக்கேன். எனக்கு வேண்டியது இதான். சூர்யாவை காப்பாத்த வந்த குட்டி பாபாவை ஒரு மார்க்கமா அமைச்சாச்சு. இனிமேல நாம டிலே பண்ணக்கூடாது. இன்னைக்கே பையனை புதைக்கிறதுக்கு குழிய நான் தோண்டிடுறேன். குழியா? சூர்யாவை கொண்டு புதைக்கிறது நம்ம மோட்டிவ் இல்ல. அது பங்காருக்கு தெரியாதா என்ன? பார்ட்னர் சொல்றது நெருப்பு குழி. அதுல சூர்யாவை தள்ளி விட்டுட்டா சேஃப்டியா சாம்பல் நம்ம கைக்கு வந்துடும். அப்படித்தானே பார்ட்னர்? யூ ஆர் ரைட். இன்னைக்கே சூர்யாவுக்கு என் கையால ஜீவ சமாதி. தேரோட போச்சு திருவிழா, தாயோட போச்சு சந்தோஷம், காத்தோட போச்சு மனுஷனோட பாசம். உன்னை வளர்த்த பாசத்துக்காக உன் எஜமான நீ காப்பாத்தணும்னு நினைக்கிறல, அதுக்கு வழிய நான் சொல்றேன்.
அடி பாவி, குருடை நினைச்சு நான் உனக்கு உதவி செஞ்சு கடைசியில என் குழந்தைய சாகடிக்க துடிச்சிட்டியே. அனிதா, நம்ம ரகசியம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அவளை உயிரோட விடக்கூடாது.
லட்சுமி